இரவு 11 மணி என் தொலைபேசி ஒலித்தது. அந்த அழைப்பு என் வாழ்க்கையை புரட்டி எறிந்தது. அடுத்த கொலை தடுக்கணும்னா கருப்பு டைரியை படி என்றது. அடுத்த நொடி ஒரு அலறல் சத்தம். பின் லைன் கட். வாசல் கதவை திறந்தேன். அங்கே ஒரு இரத்தக்கரை படிந்த டைரி. டைரியை திறந்தேன். பெயர்கள் பட்டியல். சில பெயர்களுக்கு சிவப்பு குறி. ஒரே பெயர் மட்டும் குறியில்லாமல் இருந்தது. குமாரவேல். இரவு 12 மணி. அவரது வீட்டுக்கு விரைந்தேன். ஆனால் அவர் இறந்து கிடந்தார். அப்போது அறையில் மின்னியது ஒரு மறை கேமரா. அந்த கேமராவில் யார் படம் பிடிச்சிருப்பாங்க? அடுத்த ரகசியம் அங்கேதான். கேமரா கார்டை பார்த்தேன். அதில் உயிருடன் இருந்த குமாரவேலின் வீடியோ. அவர் யாரோ ஒருவரிடம் உயிர் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தார். கண்ணாடியில் பிரதிபலித்தது ஒரு முகமூடி. அவன் அங்கே இருந்திருக்கணும். நான் வந்த அந்த நிமிடத்திற்கு முன்பு நிழல் போல பின்தொடர்கிறான். அடுத்த அடையாளம் அவன் கைவிட்ட சுவடுகள். வெளியில் காலடி சத்தம். நான் பின்தொடர்ந்தேன். இருண்ட தெருக்களில் ஒரு நிழல் ஓடியது. அவன் விட்டுச் சென்றது ஒரு தீப்பெட்டி. அதற்குள் ஒரு USB. கொலையாளி என்னை நேரடியாக விளையாட்டுக்குள் இழுக்கிறான். USB-ஐ திறந்தேன். கோப்புகள் குறியாக்கம் செய்யப்பட்டிருந்தன. ஆனா ஒரு புகைப்படம் மட்டும் லோடு ஆனது. என் டேபிளில் உட்கார்ந்திருக்கும் என் படம். அதிலேயே எழுதியிருந்தது, "You're already part of the game." அந்த நொடியில் என் போன். அன்னோன் காலர். "உன் டிராயரை திற." நான் திறந்த டிராயரில் ஒரு துப்பாக்கி. கைவிரல் ரேகைகள் எதுவும் இல்லாமல். அந்த நேரமே போலீஸ் உட்புகுந்தது. "டிடெக்டிவ் திவாகர், குமாரவேலை கொலை செய்தது நீங்கள்தானா?" இப்ப என்னால் முடிந்தது. தப்பிச்சு ஓடுவது. இப்போ நான் டிடெக்டிவ் இல்லை, ஒரு குற்றவாளி. தப்பிச்சோடினேன். அப்போது எதிர்கொண்டேன் பத்திரிகையாளர் மாயாவை. "எல்லா பலி ஆடுகளும் சிண்டிகேட் உறுப்பினர்கள்தான். நீ வேட்டைக்காரன் இல்லை திவாகர், நீதான் பலியாடு" என்றாள் மாயா. அவள் காட்டின புகைப்படம். அடுத்த குறி என் ஆசானான ராமன். என் ஆசான் அடுத்த பலி என்றால் இந்த விளையாட்டு தனிப்பட்டது. ராமனை பாதுகாக்கச் சென்றேன். ஆனால் அவர் சொன்னார், "தவறானவனுக்கு பயிற்சி கொடுத்துட்டேன்." அவர் சொல்லி முடிக்கும் முன் அந்த நொடி ஒரு தூர துப்பாக்கி சூடு. ராமன் விழுந்தார். அதே முகமூடி. அந்த முகமூடியின் பின்னால் யார்? நான் அவனை முக்கத்தில் மடக்கினேன். முகமூடியை அகற்றினேன். "ஆ, அவன் என் தம்பி அஜய். அவன் இறக்கல, அவர்கள் அவனை ஆயுதமாக்கியிருக்காங்க." "இப்போ உன் டர்ன்" என்றான் அஜய். அவன் கையில் ஒரு வெடிகுண்டு. அஜய் பொத்தானை அழுத்தினான். வெடித்தது. ஆனால் உயிர்களை கொல்ல அல்ல, ஆதாரங்களை அழிக்க. "இப்போவும் தாமதமில்லை. நிறுத்து." "அஜய், இதுதான் ஆரம்பம் அண்ணா" என்று கூறி புகைமூட்டத்தில் அவன் மறைந்தான். என் கையில் இருந்தது கடைசி டைரி பக்கம். நெட் 7 நாட்கள். விளையாட்டு இன்னும் முடியவில்லை. அது இப்போதுதான் தொடங்குகிறது.